Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் Firefox ப்ரௌசரில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரௌசராக வந்து Firefox ப்ரௌசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரௌசரில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து ஒரு டெஸ்க்டாப் சைட்டில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். டெஸ்க்டாப் சைட் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம மொபைலில் வந்து நார்மலாக ஒரு வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறப்போ வந்து அந்த மொபைல் ஸ்க்ரீனில் வந்து மொபைலுக்கு எப்படி வரணுமோ அதே மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். பட் நம்மளால் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து அந்த வெப்சைட்டை வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம மொபைலை எனேபிள் பண்ணுறதுனால அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எந்த மொபைலில் வந்து Firefox ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் google.com வந்து நான் போயிடுறேன். இப்போ பார்ப்போம் இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் வந்து அந்த வெப்சைட் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகணுமோ அதே மாதிரி தான் வந்து ப்ரௌஸ் ஆகி டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ இதை நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணி கூகுளில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்கள் திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகும். பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி இந்த google.com வந்து ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி வந்து இப்போ டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் நான் எதுவும் சர்ச் பண்ண விரும்பினா இருந்தாலுமே இப்போ நான் அது சர்ச் பண்ணுவேன்னா இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்யூட்டரில் எப்படி சர்ச் ரிசல்ட்ஸ் வருதோ அதே மாதிரி தான் சர்ச் ஆகும். நான் ஸோ இப்போ ஹவ் அப்படின்றத வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா இது எப்படி கம்ப்யூட்டரில் சர்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல சர்ச் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ப்ரௌசரில் வந்து டெஸ்க்டாப் சைட் அதாவது Firefox ப்ரௌசரை வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்றதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.